வணக்கம் நண்பா, உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா, மந்த்ராவுடைய MFS 110L1 இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை முறையாக உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறது எப்படி. இதை கனெக்ட் பண்ணும்போது இதற்குன்னு சொல்லிட்டு டிரைவர் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக UIDI ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஸ்கேனர் கிடையாது, L1 டிவைஸ்க்கு அப்கிரேட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போது மார்ச்சுக்கு அப்புறமா நிறைய ஸ்கேனர் டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கேனரை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அதாவது இது மந்த்ராவுடைய L1. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. மந்த்ராவுடைய L1 இந்த வீடியோவில் நான் ஏன் எடுத்து வச்சிருக்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து மார்க்கெட்டில் பெரும்பாலும் எல்லா ஆட்களுமே இந்த மாதிரி மந்த்ராவோட பிராண்ட் இந்த ஸ்கேனர் தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இது இந்திய தயாரிப்புனால இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐடென்டிகேட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த ஸ்கேனருக்கு சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஸ்கேனர் சப்போர்ட் ஆகும். அதனால இது வந்து யூனிவர்சல் ஸ்கேனர் மாதிரி சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கேனர் தான், மந்த்ராவுடைய ஸ்கேனர் தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் இந்த ஸ்கேனர் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நான் 1 by 1 ஒவ்வொரு பிராண்டுக்கும் எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுங்கிறதும் சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேனரை நீங்க உங்க பிசியில் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஸ்கேனரை உங்க பிசியில் இன்ஸ்டால் பண்றதுக்கு டிரைவருங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். இப்போ டிரைவர்னு சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பம் வந்திருக்கும். எளிமையாக நான் புரியுற மாதிரி சொல்லித்தரேன். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனம் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக டிரைவருங்கிற ஒரு ஆள் தேவைப்படும். டிரைவருங்கிற ஒரு ஆளோடைய உதவி தேவைப்படும். அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலையும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை உங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் அது ஆதென்டிகேட் பண்ணும்போது அதோட கரெக்டான எண்ட் பாயிண்ட்ல போய் அது கம்யூனிகேட் ஆகிறதுக்கு டிரைவருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கைரேகை வைக்கும்போது ஆதென்டிகேட் ஆகும். நண்பா, இப்போ உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பிசியில் கனெக்ட் பண்ணணும்னா டிரைவருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது இந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணுங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியரை நாடுவாங்க. சிஸ்டம் இன்ஜினியரை நாடும்போது அவங்க சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க. இல்லை அதை சார்ந்து இருக்கிறவங்கள நீங்கள் நாடினீங்கன்னா அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு மிச்சமாகும், சேவ் ஆகும். இது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான டிரைவரை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த டிரைவர் சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வாட்டி ஒரு அப்டேட் வந்து கம்பெனிக்காரங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா, லேட்டஸ்ட் அப்டேட் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிரைவர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் இன்கேஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா டிரைவர் அவங்க சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த டிரைவருடைய இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நாங்கள் கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் அந்த டிரைவர் சாஃப்ட்வேரை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் பிசியில் பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறமாட்டு அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிறத இனி வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் திரையை காமிக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் திரையை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். ஃபஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த டிரைவர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தெரியுற திரையை பாருங்கள். நண்பா, கம்ப்யூட்டர் திரையை பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போனதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டிரைவரை உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிப் ஃபைல் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரால் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபோல்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துடும். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 இன்ஸ்டாலேஷன் ஃபைல் இருக்கும், 2 exe ஃபைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. MFS 110ல் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாட்டு RD சர்வீஸ் டாப்பில் பாருங்கள், மந்த்ரா MFS 110 RD சர்வீஸ்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமாட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஆனதுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை இதில் கனெக்ட் பண்ணணும். உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு அலர்ட் காமிக்கும் பாருங்கள். நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிவைஸ் வெரிஃபிகேஷன் ரிக்வயர்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்.
அதாவது ஃபஸ்ட் டைம் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுமே டிவைஸ் வேலிடேட்டிங் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து நம்ம டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி எடுக்கணும். ஓகே கொடுக்குறோம். இப்போ ஒரு அலர்ட் காமிக்கும், ப்ளீஸ் வெயிட் ஒயில் வெரிஃபைங் யுவர் டிவைஸ். இந்த டைமில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வெளியே எடுக்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் வெளியே எடுக்கக்கூடாது. ஏன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் வந்து, ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் நிறைய வர மாதிரி இருக்குது. ஸோ வெளியே எடுக்கும்போது பிரச்சனை ஆகும், கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் வெரிஃபிகேஷன் இஸ் இன் ப்ராசஸ், டூ நாட் டிஸ்கனெக்ட் த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இந்த டைமும் நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. அதாவது முறையாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது சொல்கிறேன், ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ட்ரபிள் வரக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 minutes அதுக்குள்ளாடி உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பயன்படுத்தணும். பாதுகாப்பான பொருள், ஒரிஜினல் பொருளை பயன்படுத்துறதுக்கு எவ்வளவோ நாங்கள் டெடிக்கேட்டடாக நிறைய சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது ஒரு டெக்னாலஜிஸ்ட் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை டெக் ரிவ்யூவரை தாண்டி டெக்னாலஜிஸ்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை தான் நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆர்டி சர்வீஸ் இந்த டிவைஸோட ஐடி ஆதார் சர்வரில் ஆதென்டிகேட் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ், இது வந்து பாதுகாப்பான டிவைஸா இல்லையாங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே பேக்ரவுண்டில் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதாவது இது வந்து இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சுனாலும் நான் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு, டிவைஸ் வெரிஃபைடு, டிவைஸ் அட்டாச்சு, பூட் லோடர் மோடுக்கு வந்து போகுது. ஸோ எல்லா ஒரு சின்ன சின்ன அப்டேட் நடக்கும். இதுக்கப்புறம் டிவைஸ் தானாகவே ஆஃப் ஆகிட்டு அது ஆன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க்கு ரெடி டு யூஸ்ன்னு வந்துடுச்சுனாலே ஸ்கேனர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ தான். இப்போ நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்கேனர் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது அலர்ட் காமிக்கும், டிவைஸ் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது நான் கனெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி டு யூஸ்னு வரும் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேஷன் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் அட்டாச்சுன்னு வந்துடும். அப்புறம் ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ்னு சொல்லிட்டு சர்வர் கூட கனெக்ட் ஆகும். ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ் இப்படி வந்தாச்சுனாலே ஸ்கேனர் தயாராக இருந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்சி சென்டராக இருந்தாலும் சரி தான், இ சேவா சென்டராக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏபிஎஸ் மூலிமா பணம் எடுக்க போகிறீங்களாலும் சரி தான், இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ்னு வந்துச்சுனால ஸ்கேனருக்கும் கம்ப்யூட்டரும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நீங்கள் இனி வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் லாகின் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இவ்வளோ தான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இதை உங்கள் சிஎஸ்சி சென்டர் அப்புறம் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா அதுக்கான டெலிகிராம் குரூப்பும் நான் வேணா கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.